ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சேனல்ல நம்ம லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனல் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா லைவ் சார்ட் அனலைசிஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ், அப்புறம் ஐபிஓ அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஐபிஓடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் உட்பட அனைத்து இன்ஃபர்மேஷன் நம்ம லைவ்ல இங்கே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அண்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்க்ளைமர் அப்ளைட். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் நண்பர்களே, இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனலில் தினமும் நம்ம ஸோ பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங், அப்புறம் இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி பற்றிலாம் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு அதை தான் பண்ண போதும். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம கிட்டே இருக்கிற ஒரு 4 ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போதும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி. ஸோ அதனால நான் நிஃப்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. நிஃப்டி போனோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு நிஃப்டி ஸோ காலையிலே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல கேப் அப் ஓப்பனிங் தான். ஓப்பனிங் கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நல்ல ஃபாலு. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய லைவ்ல சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நிஃப்டி இந்த இடத்துல இருந்து ரிவர்சல்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ மேலேருந்து நல்ல ஃபாலோ ஆனவங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா கேப் அப் கொடுத்துட்டு ஒரு சின்ன சைட்வேஸ் மாதிரி ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம 15 மினிட்ஸ்ல போயிடலாம். 15 மினிட்ஸ் போனோம் அப்படின்னாக்கா இங்க ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ இது நாளைக்கு நிஃப்டி உடைக்கும் பட்சத்தில் ஸ்டாக் கொஞ்சம் ரேலி ஆகுது. இது இண்டெக்ஸ் கொஞ்சம் மேலே ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நண்பர்களே. ஸோ இது நீங்கள் உங்களோட இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ இது நிஃப்டிக்கான அனலிசிஸாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்த அப்படியே பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி போகணும் அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு சேம் நிஃப்டி மாதிரி தான் இதுவாச்சு. ஸோ கரெக்டாக கேப் அப் ஓப்பனிங்கு அப்படியே ஒரு டோஜி கேண்டல் ஃபார்மேஷன் இதுவாயிருக்கு. ஸோ நமக்கு பார்த்த வரைக்கும் என்னன்னாக்கா பேங்க் நிஃப்டி ஒரு சின்ன சைட்வைஸ் போயிட்டு ஒரு கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக தெரியுது எனக்கு. ஸோ ஆனால் 15 மினிட்ஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இது ஆக்ட் ஆகும். ஸோ அதனால இது நான் மார்க் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னாலுமே இது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அடுத்தது நம்ம டேரெக்டாக நம்ம ஸ்டாக்ஸ் போயிடலாம். ஸோ ஸ்டாக்ஸில் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டிகோ தான். இண்டிகோவில் நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வந்துடலாம். மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்தோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் ஆங்கிள், அதாவது இந்த ஒரு அப்சைட் டைரக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே வீக்லி வந்துடலாம். நம்ம வீக்லி வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு 5035 ரூபீஸ்ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு இண்டிகோவில். அப்படியே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் உள்ள வந்துட்டோம் அப்படின்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேம் கொச்சன்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதில் நீங்கள் என்னன்னாக்கா இதில் ஒன்று மட்டும் தான் ட்ரெண்ட் லைன், மற்றதெல்லாம் இடன் ட்ரெண்ட் லைனாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இடன் ட்ரெண்ட் லைன் மட்டும் நான் இப்போ டேஷ் லைன்ஸாக போட்டுக்கிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இடன் ட்ரெண்ட் லைன். ஸோ ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுதுனாக்கா 1 2 3 டச்சுன்னு தெரியும். இதை வரைஞ்சிருவீங்க. அண்ட் அதே மாதிரி கீழே பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா 1 2 3 4ன்னு தெரியும். இது 5வது டச்சு. ஸோ கரெக்டாக 5th டச் எடுத்துட்டு இந்த ஃபாலோயிங் வெஜ் பேட்டர்னில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதை எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா சைடு ஸ்விங் இங்கே பிரேக் அவுட் ஆனோன்னா என்ட்ரி எடுத்துருவீங்க. அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஏன்னா நமக்கு இங்கே இடன் ட்ரெண்ட் லைன் இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால பிரேக் அவுட் வரும் பட்சத்தில் இங்கே நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் தான் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சைட்வைஸ் போயிட்டு இதை உடைக்கிட்டோம். ஸோ இந்த லைனை கன்சிடரேஷன் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்த ஸ்டாக்ஸ் போயிடலாம். அடுத்த ஸ்டாக்ஸ் போனோம் அப்படின்னாக்கா சம்மான் கேபிட்டல் அப்படின்றதா இந்த ஸ்டாக்ஸாக இருக்கும். இது மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும் நமக்கு. என்ன அப்படின்னாக்கா ஐபிஓ வந்ததுலேருந்து அப்படியே மேலே போன ஸ்டாக்ஸ் நல்ல கீழே ஃபால் ஆனதுக்கு அப்புறமா கரெக்டாக ஐபிஓ பேஸ்க்கு கீழே போயிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக சைட்வேஸ்லேருந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இதில் பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு மேலே ஒரு வீக்லியில் கேண்டல் க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் இது நம்ம பிரேக் அவுட்டாக கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த டெய்லி டைம் ஃப்ரேம் தான் போகிறோம் நம்ம. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்த வரைக்கும் என்னன்னாக்கா அப்படியே இது ரைசிங் சேனல் பேட்டர்ன் மாதிரி மேலே போய்கிட்டு இருக்கு. இதில் 1 2 3 டச் ஆயிருக்கு ஆல்ரெடி. கீழேயுமே பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 டச் ஆயிருக்கு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது உடைச்சிருக்காங்க ஸ்ட்ராங்காக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ரீட்டைலர் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இங்கே என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக அப்படியே ஃபால் ஆகிடும்.
ஒரு சில பேருக்கு என்னாகும்னா கொஞ்சம் மட்டும் மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வந்துடும். அதனால எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எல்லா ஆங்கிளும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கொஞ்சம் சைட்வேஸ் போய் பட்சத்தில் போயிட்டு இந்த சேனலுக்குள்ளேருந்து வெளியில் வரணும், வீக்லி சேனலுக்குள்ளேருந்து. அதுக்கப்புறம் இந்த டெய்லி சேனல்லேருந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து ஒரு வேலிடான பிரேக் அவுட்டாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும் நண்பர்களே. வாங்க இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டாக்ஸ் போயிடலாம். அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்துஸ்தான் பெட்ரோலியம் தான். இந்துஸ்தான் பெட்ரோலியம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இங்கே வீக்லி வந்து மூவ் ஆயிடுறேன். வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சப்போர்ட்டு, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிகம்ஸ் சப்போர்ட்டு, அகைன் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, மறுபடியும் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு டாப் லெவலில் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ அப்படியே வந்து இப்போ வந்து நான் டெய்லிக்கு மாற்றிக்கிறேன். ஸோ டெய்லிக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா இது வந்து நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ன்றதுனால நம்ம ப்ளூ கலர் போட்டிருக்கலாம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து பிளாக் கலரில் போடுவோம், வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து ரெட் கலரில் போடுவோம், அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து ப்ளூ கலரில் போடுவோம். டெய்லியில் பொறுத்த வரைக்கும்னாக்கா இப்படி தான் வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து நல்ல ஒரு க்ரீன் இதில் தான் வந்து இருக்குது, புல்லிஷ் இதில் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கும் பட்சத்தில் என்னன்னாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடைக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். ஸோ இது வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வைங்க. ஸோ சூப்பராக இருக்குது இது, ஏன்னா நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷாக இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நாளைக்கு கூட இது வந்து ஒரு இதே மாதிரி கேண்டல் ஃபார்மேஷன் வந்துன்னா உடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே இது வந்து உடைக்குது அப்படின்னாக்கா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அப்படின்னாக்கா இந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கரெக்டாக வந்து வீக்லி வந்து பிரேக் அவுட் வந்துடும். இங்கே வந்து வீக்லி பிரேக் அவுட் வந்துடும், இதுல வந்து டெய்லி பிரேக் அவுட்டும் வந்துடும். ஸோ இந்த ட்ரேடை வந்து நோட் பண்ணி வைங்க. வெள்ளிக்கிழமைக்கு பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் இது வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண பாருங்க. அடுத்தது வந்து பிபிசிஎல் தான். பிபிசிஎல் வந்து அருமையாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து ப்ரீவியஸாக அந்த ரெசிஸ்டன்ஸு எல்லாம் உடச்சி மறுபடியும் கீழே வந்து மேலே போயிருக்காங்க. ஸோ இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் பெருசாக எதுவும் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து டெய்லி போயிடலாம். அதனால டெய்லி போனோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அப்சைடில் போய்கிட்டு இருக்குது ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி. ஸோ இங்கே வந்து 1, 2, 3 டச்சஸ் வந்து மேலே வந்து அப்சைட் டைரக்ஷனில் கொடுத்ததுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கு ட்ரெண்ட் லைனில். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 2 டைம்ஸ் வந்து கீழே வந்து எடுத்ததுக்கு. இப்போ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஜூம் இன் பண்ணி போயிடுவோம் உள்ள போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட வந்து இங்கே 1, 2 வாட்டி கிட்ட இதுவாயிருக்கு. ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து புல்லிஷாக சூப்பராக வந்து இங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தியரட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டருடைய டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட வரணும். ஸோ இந்த ரேஞ்ச் இந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ட்ரெண்ட் லைனுமே பிரேக் அவுட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல கன்சல்டேஷன் கொடுத்து பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் இது வந்து ஒரு நல்ல வேலிட் பிரேக் அவுட்டாக நம்ம வந்து கன்சிடரேஷன் பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து டார்கெட்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட்லைனோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கணும். அதாவது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் கிட்ட வருங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு 394 வரைக்கும் இருக்கு நமக்கு. ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து பார்ப்போம் நம்ம. அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம வந்து 4 ஸ்டாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. ஸோ மேபி வேணாக்கா உங்களுக்காக நான் இந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் லைவ்லேயே வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ண தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேயே நமக்கு வந்து நல்லா தெரியுது. மந்த்லி டைம்ஸ் வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ட்ரெண்ட் லைன் வந்து இது பண்ணுறேன். அதாவது என்ன அப்படின்னாக்கா ஸோ இதுதான் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்குது. இது அப்படியே நம்ம வந்து வீக்லி போகலாம் அண்ட் அப்படியே வந்து நம்ம டெய்லி போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து இந்த ஸோ இது வந்து ஒரு டெய்லியான ஒரு சப்போர்ட்டு. அப்படியே மேலே நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பக்கம் போயிடுவோம். நம்ம ரெசிஸ்டன்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னாக்கா இதுதான் கரெக்டான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இப்போ வந்து 1, 2, 3, 4 வாட்டி வந்து டச் பண்ணியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து 1, 2, 3, 4 வாட்டி வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாக்ஸ் வந்து அப்படியே வந்து சைட்வேஸில் போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல கேண்டில், நல்ல வந்து இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில், இந்த மாதிரி புல்லிஷ் கேண்டில் வரும் பட்சத்தில் கொஞ்சம் வந்து நீங்கள் இது வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்க. நாளைக்கு எதுவும் வந்து பிரேக் அவுட் வந்ததுனாக்கா கொஞ்சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்க்கும்போது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டாக வருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டாக நம்ம வந்து கன்சிடரேஷன் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க. இதே மாதிரி நம்ம வந்து நாளைக்கு வந்து இன்னொரு ஒரு இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டாக் அனலைசிஸ் பற்றின வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. ஸோ உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது ஒன்று மட்டும் தான். நம்மளோட சேனல் வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.